வணக்கம் நேயர்களே. குளோபல் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சி இன்றைய தினம் நமது சந்தைகளையும் தொற்றிக் கொண்டதுன்னு சொல்லலாம். இந்தியா மட்டுமில்லாமல் ஆசிய பங்குச்சந்தைகள் பூராகவும் அந்த ஒரு வீழ்ச்சியை காணப்பட்டது. நிப்டி கிட்டத்தட்ட 236.90 புள்ளிகள் குறைந்து 23,961.95 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 780, டிக்ளைன்ஸ் 1605, மிட் கேப் 0.28% இறங்கியிருக்கு, ஸ்மால் கேப்பும் 0.5% இறங்கியிருக்குன்னு சொல்லலாம். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 1% ஏறி இருக்கு, ட்ரேடிங் அட் த லெவல் ஆஃப் 14.51 லெவல். தென் மார்க்கெட்டுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது பிராடர் மார்க்கெட் ஸ்டில் இண்டிகேட்டிங் ஆன நெகட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் செக்டாரை பார்த்தோம்னா இன்றைய தினம் ஃபார்மா எமர்ஜஸ் டாப் கைனர். பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நிறைய யூஎஸ் எஃப்டிஏ இப்போ இந்தியனுடைய ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி கொடுத்துருக்காங்க. பிளஸ் டாலர் விலை ஏறி கொண்டிருப்பது அவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு கூறுகள் என்று சொல்லலாம். ஸோ அதனால ஃபார்மா இன்னைக்கு ஒரு எல்லாமே நல்லாவே ஏறி இருக்குன்னு சொல்லலாம். மறுபுறம் ஐடி, ஃபினான்சியல் சர்வீசஸ் அண்ட் பேங்கிங் செக்டார் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா டாக்டர் ரெட்டிஸ், சிப்லா, பாரத் பெட்ரோலியம், சன் ஃபார்மா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், எஸ்பிஐ லைஃப், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஏஷியர் மோட்டார், ஹீரா மோட்டோகார்ப், பஜாஜ் ஆட்டோ இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் பஜாஜ் ஃபின்சர், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், பஜாஜ் ஃபினான்ஸ், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபோசிஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னாக்க 416 ரூபாய் குறைந்து 76,237, வெள்ளி 1,890 ரூபாய் குறைந்து 88,490, குரூடாயில் 17 ரூபாய் குறைந்து 5,972 மணிமாய் கொண்டிருக்கிறது. மெயினா சைனாவுடைய எக்கானமியில் வரக்கூடிய அழுத்தங்கள்னால தான் கோல்டு சில்வர்லையும் இந்த ப்ரெஷர் இருக்கிறது என்று சொல்லலாம். மேலும் நிப்டி 500 பார்த்தோம்னா இன்றைய தினம் டாப் கைனஸ் பார்த்தோம்னா ஜெயபிரகாஷ் பவர் 19 ரூபா 7.23% ஏறி இருக்கு. போல கேஃபினும் இன்னைக்கும் ஏறி இருக்கு, ஒரு 7.5% ஏறி 1,429. லூசஸ்ல பார்த்தோம்னா ட்ரிவேனி டர்பின் அது ஒரு 5.5% இறங்கி இருக்கு, 779. மேலும் கீ நியூஸ்னு பார்த்தோம்னாக்க ஸ்பைஸ் ஜெட் இன்னைக்கு பார்த்தோம்னாக்க அவங்க ஒரு 16 மில்லியனுக்கு டிஸ்பியூட்டை செட்டில் பண்ணியிருக்காங்க வித் ஜெனசிஸோட. அதனால 6 million and Genesis secures equity INR 100 per share. It is good for space jet அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டோவ் கிராஃப்ட் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2.5% ஏறி இருக்கு. மெயினாக பார்ட்னர் வித் ஐக்கியா. ஸோ த வேர்ல்டு ரினவுன்ஸ்ட் ஆல் த ப்ராடக்ட்ஸ் டெவலப் குக்வேர் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட்ஸ் இன் 2026 at 1,86,000 square feet at ஹரோலி ஃபெசிலிட்டி அப்படிங்கிற மாதிரி இது கம்ஸ் அண்டர் மேக் இன் இந்தியா PLI ஸ்கீமில் வருது. இதுமாரி பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு யூகே உடைய ட்ராக் ப்ரெசிஷன்ஸ் அண்ட் சொல்யூஷனுங்கிற கம்பெனியை ஆப்ரேஷனல் எனர்ஜிஸ்க்காக அதை அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1% ஏறி 11,076 ட்ரேட் ஆகி இருக்கிறது. இதுமாரி ஜைடஸ் லைஃப் ஒரு 1% ஏறி இருக்கு. மெயினாக யூஎஸ் எஃப்டி அப்ரூவல் ஃபார் லிடோகெயின் அப்படிங்கிற ஒரு மருந்துக்கும் அப்புறம் ஒரு க்ரீமுக்கும் அவங்களுக்கு அதை சங்குர்துவார் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அப்ரூவல் வந்திருக்கு. தென் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் யூஎஸ் பேஸ்டு சப்சிடரி, எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் இன் யூஎஸ் ஆப்ரேஷன்ஸ் அது இன்னைக்கு விழுந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் டாப் கைனர்ஸ் அண்ட் லூசர்ஸில் பார்த்தோன்னா இன்னைக்கு மெயினாக ஜேபி பவர் அண்ட் வெஞ்சர் ஒரு நல்ல சர்ச் ஆயிருக்கு வித் குட் வால்யூம்னு சொல்லலாம். சஸ்டைன்டு இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு. அதுமாதிரி கேஃபின் பார்த்தோன்னா இன்னைக்கு அதுவும் ஒரு 52 வீக் கையை தொட்டிருக்கு, சப்போர்ட்டிங் பை ஸ்ட்ராங் பையிங் மொமெண்டம். தென் இப்கா லேப் அதுவும் ஒரு 5.5% ஏறி இருக்கு. ரெக்கவரிங் ஆஃப்டர் ஒரு ப்ரமோட்டர்ஸ் ஒரு 1.6% ஸ்டேக்கை வித்துமே ஒரு பல்க் டீல் இந்த வாரத்தில் நடந்தது. அதன் பிறகு ஒரு ஏற்றத்தை தொட்டிருக்குது என்று சொல்லலாம். டாப் லூசர்ஸ்ல நேற்று தினம் ஏறிய கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் இன்னைக்கு லூசர்ஸ் பேக்ல இருக்கு, கிட்டத்தட்ட 5.5% விழுந்திருக்கு. தென் திரிவேணி ட்ரிபியூன் அதுவும் 5.5% விழுந்திருக்கு. தென் எல்டிஐ மெயின்ட்ரி கிட்டத்தட்ட 5.29% விழுந்திருக்கு. ஸோ ஒரு பிராடர் வீக்னஸ் இன் ஐடி ஸ்டாக்ஸ், அதனால குளோபல் டெக் செக்டார்ஸ்லாம் விழுந்ததுனால அதுவும் சேர்ந்து விழுந்திருக்குன்னு சொல்லலாம். எல்லாமே மார்க்கெட் இன்னைக்கு விழுந்ததற்கு முக்கிய காரணம்னா எதுவும் கிடையாது,
அங்கே விழுந்திருக்கு, இங்கே விழுந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதில் சில விஷயங்கள் நம்ம என்னங்கிறத வந்து பின்னாடி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுமாரி ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் என்ன சொல்லியிருக்காருனாக்க, ரெடி டு டாக் வித் செலன்ஸ்கி. அவர் வந்து திருப்பி அவர் எலெக்ட் ஆனார்னா, ரெண்டாவது நோ ப்ரீ கண்டிஷன்ஸ் டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓப்பனாக வரணும், என்னங்கிறத அங்கே டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து பாசிட்டிவ் நியூஸ் டு த குளோபல்னே சொல்லலாம். இப்போ பிளாக் டேலை பொறுத்தவரை பார்த்தோம்னா, இன்றைய தினம் சிஜி பவர், சைடஸ் லைஃப், தென் ஆரக்கிள் ஃபினான்ஷியல், மூன்றுத்துலேயும் பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்றைய தினம் மார்க்கெட் ஓப்பனிங்கே நல்ல ஒரு கேப் டவுன் 23,877. அதிலிருந்து இமீடியட்டாகவே 23,870 அப்படிங்கிற ஒரு புள்ளிகளில் வந்து குறைஞ்சு அப்புறம் அங்கேருந்து ஒரு மாதிரி மேலே ஏற ஆரம்பிச்சது. 24,004.90 அப்படிங்கிற புள்ளிகளை இட் இஸ் அரௌண்ட் ஒரு 1135 அந்த லெவலில் வந்து தொட்டுதுன்னு சொல்லலாம். மேலும் இன்னைக்கு ஒரு ஹைக்கும் லோக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இதில் ஒரு 130 புள்ளிகள் இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் சந்தைகள் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையோ ஒரு பெரிய இறக்கத்தையோ அதன் பிறகு பண்ணவில்லை. இதை என்ன சொல்லுவோம்னாக்க, இது வந்து எதர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் அக்யூமுலேஷன் மோடு. பாருங்க, இந்த 2 வாரத்துக்குள்ள செகண்ட் டைம் இது மாதிரி வருது. ஸோ அதனால இது வந்து நாளைக்கு நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், இது என்ன ஆக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக இன்றைய தினம் ஈவினிங் வந்து அந்த யூஎஸ் ஃபெட்டினுடைய கம்ப்ளீட் இன்புட் வந்து வெளியிலே வரும் பொழுது அதற்கு தகுதியான ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும். மேலும் நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் பார்த்தோம்னாக்க பிலோ ஆவரேஜ். அது மாதிரி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூமும் பிலோ ஆவரேஜ் இருக்குன்னு சொல்லலாம். மெயினாக வந்து இந்த வேல்யூ ஆஃப் கால் சோல்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எக்ஸீடட் தட் ஆஃப் புட்டுன்னு சொல்லுவோம். பை ரெக்கார்ட் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.43 ட்ரில்லியன் ஆர்டர்ஸுங்க. ஸோ அதனால் இது வந்து நேற்றைய தினம் நடந்துள்ளது. ஸோ இது மாதிரி உள்ள பழையசாக எடுத்து நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், இது மாதிரியான ஒரு கேப் ஒரு வைடனாக இருக்குது பார்த்தீங்களா, அதேமாரி ஆச்சுனாக்க ஸோ மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆகுது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ப்ளஸ் ஆர்எஸ்ஐயும் பார்த்தோம்னாக்க ஓவர் சோல்டு ஜோனில் இருக்குது. ஸோ ஸ்மால் ட்ரிகர்ட் நியூஸ் வந்ததுன்னா மார்க்கெட் வில் ட்ரிகர் மினிமம் 500 to 1000 பாயிண்ட்ஸ் இன் மேட்டர் ஆஃப் 2 to 3 டேஸில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஏன்னா இப்போ எல்லாமே ஏஐ இஸ் மேக்கிங் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் ஜேர்னி. ஸோ அதனால நாளைய தினம் நமது சந்தைகளில் பார்த்தீங்கன்னாக்க 24,400 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். அதேமாரி 23,927.15 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். நாளைய தினம் மார்க்கெட்டில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். பட் ஒன் சைடாக மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகிறது. அதனால அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் உங்களுடைய இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.